குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளின் மாலை வேளையிலும் இந்த இணை வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதற்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காய் கத்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒருவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த பல மாதங்களாகவே ஆவியானுடைய வரங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பல வரங்களை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அடுத்த வரம் சுவிசேஷம் அறிவித்தல், கிஃப்ட் ஆஃப் இவாஞ்சலிசம். சுவிசேஷம் அறிவித்தல். இந்த வரத்தை குறித்து கண்டிப்பாக நாம் சரியான விதத்திலே அறிந்திருக்க வேண்டும். சரியான விதத்திலே இதை பயன்படுத்த வேண்டும். நம்மை விட்டு இது பிரிக்கப்படலாகாது. நான் ஏற்கனவே பார்த்தது போல சில வரங்களாய் கொடுக்கப்பட்டாலொழிய அதை எந்த விதத்திலும் பயன்படுத்த முடியாது. உதாரணத்திற்கு நான் அஸ்திபார வரங்களை குறித்து பார்த்தோம். அப்போஸ்தலர் வரம், தீர்க்க தரிசன வரம், சுகமாக்குவரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, இவைகளை இந்த வரமாக கிடைக்காத பட்சத்தில் யாரும் பயன்படுத்தலாகாது. ஆனால் சில வரங்களாக கொடுக்கப்படாவிட்டாலும் ஒரு கணிசமான அளவிலே அந்த வரம் செய்கிற பணியை செய்ய முடியும். ஆனால் வரம் கிடைக்கும் போது அதை சிறந்த நிலையை செய்ய முடியும். உதாரணத்திற்கு நாம் பார்த்த சபை வளர்ச்சி வரங்களை குறித்து பார்த்தோம். போதக வரம், எல்லாரும் போதகராகிவிட முடியாது. அதே வேளையில் அஸ்திபாரமான காரியங்களை குறித்து ஒரு கிறிஸ்தவர் என்றால் யார், என்ன நம்ப வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அறிந்திருக்க வேண்டும், சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அதே போல பிரசங்கம், சிறந்த பிரசங்கியாக பிரசங்க வரம் பெறாதவர்கள் வந்துவிட முடியாது. அதே வேளையிலே பிரகடனப்படுத்தக்கூடியதை, சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்தக்கூடியதை எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களும் செய்யலாம். அதே போல இனி நாம் பார்க்க போகிற சில வரங்கள், உதவி செய்தல், நிர்வகித்தல் போன்றவைகள் வரங்கள் பெறாதவர்களும் செய்ய வேண்டும். ஆனால் வரங்கள் பெற்றவர்கள் சிறந்த விதத்திலே செய்ய முடியும். அதே போலதான் இந்த சுவிசேஷம் அறிவித்தல். சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேலும் விழுந்த கடமை. அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டிய கடமை, பொறுப்பு அனைவருக்கு இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய வரம் என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த வரத்தை தேவன் தன்னுடைய சர்வலோக சபையிலும் உள்ளூர் சபைகளில் இருக்கிற விசுவாசிகளிலே தமது சர்வாளுமையின்படி சிலருக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை சரிவர சுவிசேஷம் அறிவிக்கிற பணிகளை பயன்படுத்தினால் அது பிரயோஜனகரமாக இருக்கும். சுவிசேஷம் சொல்லக்கூடிய முறைகள் காலம் தொன்று தொட்டே சாதி சபை முதற்கொண்டே இருந்து வந்தாலும் அதனுடைய முறைகள் மாறி இருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே இன்றைய மீடியா, பத்திரிகை, அச்சு ஒன்று இல்லாத வேளைகளிலே நிருபங்கள் வாயிலாக கடிதம் எழுதினார்கள். ஒருவருக்கு ஒருவர் சுவிசேஷம் சொன்னார்கள். தனிநபர் சுவிசேஷம் அறிவித்தார்கள். பட்டணங்களுடைய வாசல்களில் நின்று, பொது வழிகளில் நின்று சுவிசேஷம் கூறினார்கள். காலப்போக்குகளிலே ஒவ்வொரு தொழில்நுட்ப முன்னேற்றம் போன்றவை வரும் பொழுது அந்தந்த தொழில்நுட்பங்களையும் யுக்திகளையும் பயன்படுத்தி கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மேம்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு சுவிசேஷம் பல நிலைகளிலே அறிவிக்கப்பட்டு வருகிறது. கைப்பிரதி மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக, தனிநபர் சுவிசேஷம் மூலமாக, குழு சுவிசேஷம் மூலமாக, மாஸ் இவாஞ்சலிசம், அநேகரை கூட்டி சுவிசேஷம் அறிவிப்பது, பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, இன்றைய இணையதளம், சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி, வானொலி, இப்படி பல நிலைகளிலே சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியது வளர்ந்து வந்திருக்கிறது. அதற்கு கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, இன்றைக்கு முதலாவது இந்த வரம், அதனுடைய செயல்பாடை குறித்து அதிகம் பார்ப்போம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய முறைகள், விதிகள், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை குறித்த பாடத்திற்குள் போய்விடும். இதில் நாம் மேலோட்டமாக சொல்லுகிறேன். நாங்கள் வரம் என்று சொல்லும்போது அந்த வரம், அதனுடைய செயல்பாடு, அது என்ன செய்யும் என்பதை தான் நாம் வரத்தை குறித்து பார்க்கும்போது அதிகமாக பார்க்க வேண்டும். சரி, சுவிசேஷம் அறிவித்தல் என்றால் என்ன? அடுத்து சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரம் என்றால் என்ன? முதலாவது சுவிசேஷம் அறிவித்தல் என்றால் என்ன? அடுத்ததாக சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரம் அல்லது கிருபை என்றால் என்னவென்று சொல்லி பார்க்க வேண்டும். இவாஞ்சலிசம் என்கிற பதம் வேதாகமத்தில் இல்லை. இவாஞ்சலிசம் என்று பார்த்தீர்கள் என்றால் வேதாகமத்தில் இல்லை. அதாவது ஆங்கில மொழியிலே 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பதம் இல்லை.
சுவிசேஷகன் என்கிற பதம் வேதாகமத்தில் 3 இடங்களில் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில் வருது. சுவிசேஷகன் என்கிற பதமே வேதாகமத்தில் 3 இடங்களில் மாத்திரம் வருகிறது. அதை நாம் பார்ப்போம். முதலாவது வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்தோம். 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பிலிப்பு என்னும் சுவிசேஷன் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இவாஞ்சலிஸ்ட் என்கிற பெயரோடு இவர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறார், பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் என்று சொல்லி. அடுத்த வசனம் வாசியுங்கள். எபேசியர் 4:11-12 வாசியுங்கள். எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் தீக்குறந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தியுறுத்தி அடைவதற்காகவும் அடுத்த வசனம் 13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ இதில் எதெல்லாம் பார்த்துட்டோம்? அப்போஸ்தலர் பார்த்துட்டோம், தீர்க்கதரிசி பார்த்துட்டோம், மேய்ப்பர் பார்த்துட்டோம், போதகர் பார்த்துட்டோம். இப்போ யார் இருக்கிறார்? சுவிசேஷகர். அவர் சிலரை சுவிசேஷகராக ஏற்படுத்தினார். இது 2வது குறிப்பு. அடுத்து 2 தீமோத்தேயு 4:6 வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலி 4:5 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்றுவது. சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஒர்க் ஆஃப் அன் இவாஞ்சலிஸ்ட். சுவிசேஷகனுக்கு வேலை செய். அப்போ இந்த இடத்துல இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இது ஒரு வரமாகவும் அறியப்படுகிறது, இது ஒரு ஊழியமாகவும் அறியப்படுகிறது. இதுதான் சுவிசேஷகருடைய வரம் சுவிசேஷகன் என்றக்கூடிய வசன குறிப்புகள். இந்த இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லக்கூடியது இது கிரேக்க வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பல்ல, கிரேக்க வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடியது அதனுடைய அர்த்தத்தை தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து கொடுப்பது. டிரான்ஸ்லிட்ரேஷன் என்று சொல்லக்கூடியது அதே வார்த்தையை தமிழிலே தருவது. இப்போது தியோஸ் என்று கிரேக்கில் இருக்கிறதுனா தியோஸ் அப்படி தமிழில் எழுதக்கூடியதற்கு பேர் டிரான்ஸ்லிட்ரேஷன். இந்த வார்த்தை என்று சொல்லக்கூடியது டிரான்ஸ்லிட்ரேஷன். இந்த இவாஞ்சலியோன் என்கிற வார்த்தையை நீங்கள் பிரித்தால் 2 கிடைக்கும். யூ என்னக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் முதலாவது வரக்கூடியது, 2வது சஃபிக்ஸ் பின்பாக வரக்கூடியது ஏஞ்சலோஸ் என்று சொன்னால் இவாஞ்சலியோஸ், ஏஞ்சலோஸ் என்று சொன்னால் ஊழியக்காரன், அனுப்பப்படக்கூடிய மெசஞ்சர், ஒரு செய்தியை சொல்ல அனுப்பப்படக்கூடியவன். யூ என்று சொல்லும் பொழுது நல்ல, வெல் ஆர் குட், நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவன், அதாவது டு பி a bringer of good tidings, நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவன். ஏஞ்சலோஸ் யூ, நல்ல செய்தியை சொல்லக்கூடியவர் சுவிசேஷகர். இதுதான் இவாஞ்சலிஸ்ட் என்பதற்கான அர்த்தம். இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லக்கூடியது அது கிரேக்க பதம். கிரேக்க பதத்தை அப்படியே அதனுடைய வார்த்தையை அப்படியே ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் நற்செய்தியை சொல்லக்கூடியவர். யாரை குறித்த நற்செய்தி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை சொல்லக்கூடியவர்கள். முதல் 4 புதிய ஏற்பாட்டினுடைய முதல் 4 நூல்கள் சுவிசேஷ நூல்கள் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி அவைகள் அறிவிக்கிறது. அதனால்தான் சுவிசேஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, அடுத்ததாக காஸ்பல், அது எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கணும். காஸ்பல், இப்போ இவாஞ்சலிசம் என்று பார்த்துக்கிட்டோம். காஸ்பல் நம்ம இங்கிலீஷ் பைபிள்லாம் காஸ்பல் என்று இருக்கிறது. அந்த காஸ்பல் என்றால் என்னவென்று சொல்லி பார்க்க வேண்டும். காஸ்பல் என்று சொல்லும் பொழுது அது எதிலிருந்து வந்தது என்று சொன்னால் காட் ஸ்பெல், தேவன் உரைத்தது, அதுதான் காஸ்பல் ஆனது. இவர்கள் ஆங்கிலோ சாக்சன்ஸ் என்று சொல்லும் பொழுது 6வது முதல் 10வது நூற்றாண்டுகள் வாக்கிலே இங்கிலாந்திலே குடியேறினவர்களே ஆங்கிலோ சாக்சன் என்று சொல்வார்கள். அவர்கள் இந்த பதத்தை முதலாவது பயன்படுத்தினதாக சொல்லப்படுகிறது. காஸ்பல். இந்த காஸ்பல் இதுதான் சுவிசேஷன். இவாஞ்சலியோன் காஸ்பல் என்று சொல்லக்கூடியதனுடைய வார்த்தை விளக்கம். இதை நான் பார்த்துட்டோம்.
அடுத்ததாக நற்செய்தி அறிவித்தல். இந்த நற்செய்தி அறிவிக்கிற வரம் என்னவென்று சொல்லி பார்க்க வேண்டும். இப்பொழுது நற்செய்தி அறிவிக்கிற வரம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு வரையறையை கொடுக்கிறார்கள். The gift of proclaiming the good news of salvation effectively so that people respond to the claims of Christ in conversion and in discipleship. கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய நற்செய்தியை பிரகடனப்படுத்துவதன் மூலமாக அதை எஃபெக்டிவ்லி, அதை நுட்பமாக, அதை கிரமமாக பிரகடனப்படுத்துவதன் மூலமாக இந்த நற்செய்தியினுடைய பிரகடனத்திற்கு மக்கள் செவி கொடுத்து மனம் திரும்புதலிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக சீஷத்துவத்திலும் கொண்டு வரப்படுதல். அதாவது நற்செய்தியை, நல்ல செய்தியை பிரகடனப்படுத்துவதில், அதாவது ரட்சிப்பின் காப்பாற்றப்படுவதில், தேவனுடைய கோபாக்கினியாகிய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவதை குறித்த நற்செய்தியை சரியான விதத்தில், தரமான விதத்தில் பிரகடனப்படுத்துவதன் மூலமாக இந்த சுவிசேஷத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கும் மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சீஷத்துக்குள்ளாய் வருவது. இந்த கிருபை சுவிசேஷ அறிவிக்கும் வரம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். இதிலே வரக்கூடிய இந்த வரையறையில் இருக்கக்கூடிய 4 அம்சங்களை நாம் அடுத்து முதலாவது பார்க்கலாம். முதலாவது பிரகடனப்படுத்துதல். இது முதலாவது வரணும். பிரகடனப்படுத்துதல்னா என்ன? பிரசங்க வரத்தில் நாம் பார்த்தோம். பிரசங்க வரம் போதக வரத்தில் பிரகடனப்படுத்துதல், ஹெரால்டிங் அப்படின்னா பார்த்தோம். என்னது? முழங்குதல், ஹெரால்டிங், பிரகடனப்படுத்துதல். இந்த சுவிசேஷம் அறிவித்துதல் முதலாவது என்ன வர வேண்டும்? பிரகடனப்படுத்துதல் வர வேண்டும். ஏன் பிரகடனப்படுத்தல் முதலாவது சொல்லுகிறேன் என்றால், சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் கிறிஸ்டியன் பிரசன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இன்றைக்கு ஜனக்கூட்டங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் நாம் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதது. அப்போ சுவிசேஷங்களுடைய வேலை என்னவென்று சொல்லுவதென்றால் ஒரு நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுவது, அதுவே ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியது. இதை பிரதிபலித்தாலே போதும், நம்முடைய நற்கிரியைகளை கண்டு எல்லாரும் கர்த்தரிடமே வந்து விடுவார்கள் என்று சிலர் சொல்லி இதுதான் சுவிசேஷம் அறிவித்தல், இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சிலர் லிபரல்ஸ், நவீனவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் செய்வது, குறைவிலே உதவி செய்வது, இப்பொழுது மழை காலங்களிலே போய் சமூக சேவை செய்வது, இதுதான் குட் நியூஸ், இதுதான் இவாஞ்சலிசம், இது செய்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது தவறு என்று சொல்லும்போது இது பூரணமானதல்ல. ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய வாழ்வில் சாட்சியை வாழ வேண்டுமா? வாழ வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ? உதவி செய்ய வேண்டும். ஆபத்து நேரங்கள் உதவி செய்ய வேண்டுமோ? உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் உதவி செய்ய வேண்டும். ஆனால் சுவிசேஷங்களுடைய வரம் என்று சொல்லக்கூடியது அது பிரகடனப்படுத்துதல், வாயாலே அறிவித்தல். வாயாலே அறிவிக்காமல் வெறுமனே நாளைக்கு சமூக சேவை செய்கிறேன் என்று சொல்வது சுவிசேஷ வரமாகிவிடாது. அப்படி என்று எடுத்தால் சமூக சேவை செய்கிற அனைவருமே சுவிசேஷ வரம் பெற்றவர்கள் என்று எடுக்க வேண்டி இருக்கும். கிறிஸ்துவோடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், நம்முடைய வாழ்வும் பிரதிபலிக்க வேண்டும், அது கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் சுவிசேஷ வரம் என்று சொல்வது வெறுமனே நான் சாட்சியாக இருக்கிறேன் என்பதல்ல, அறிவித்தல். ஏனென்றால் நான் இப்பொழுது அஸ்திபார வரங்களை தாண்டி நாம் அடுத்து எடுத்திருக்கக்கூடிய வரங்கள் அனைத்துமே ஸ்பீக்கிங் கிஃப்ட்ஸ், வாயாலே பயன்படுத்தக்கூடிய, வாய் வழி பயன்படுத்தக்கூடிய வரங்கள் தான். போதக வரம் வாய் வழி பயன்படுத்தக்கூடியது, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் வாய் வழி பயன்படுத்தக்கூடியது, பிரசங்க வரம் வாய் வழி பயன்படுத்தக்கூடியது, மேய்ப்பனுடைய வரம் வாய் வழி பயன்படுத்தக்கூடியது. இப்பொழுது நான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த வரமும் வாய் வழி பயன்படுத்தக்கூடியது. இன்னும் இதில் ஒரு வரம் இருக்கிறது, புத்தி சொல்லுது, எக்ஸோட்டேஷன், வாய் வழி பயன்படுத்தக்கூடியது. அதை அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த வரமும் வாய் வழி பயன்படுத்தக்கூடியது. ஆகையினாலே சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லக்கூடியது இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிரசன்ஸ், கிறிஸ்தவர்களாக சாட்சியாக இருக்கிற என்பதல்ல, பிரகடனப்படுத்துதல். முதலாவது அப்பொழுது பிரகடனப்படுத்துதல் வர வேண்டும். ப்ரொக்ளைமிங், தி கிஃப்ட் ஆஃப் ப்ரொக்ளைமிங். அடுத்து எதை ப்ரொக்ளைம் பண்ண வேண்டும்? நற்செய்தி, ஒரு கண்டென்ட் இருக்கணும். நற்செய்தி, ஒரு நல்ல செய்தியை சொல்லணும், நற்செய்தியை பிரகடனப்படுத்த வேண்டும். நாம் பார்த்தோம், இவாஞ்சலியோன், மெசஞ்சர், குட் நியூஸ், காட்ஸ் காஸ்பல், கர்த்தருடைய நற்செய்தி. என்ன நற்செய்தி? என்ன நற்செய்தி நாம் சொல்றோம்? நாம் என்ன நற்செய்தியை சொல்ல வேண்டும்? இதற்கு முன்பதாக, நல்ல செய்தியை சொல்வதற்கு முன்பதாக ஒரு கெட்ட செய்தி உண்டு.
கெட்ட செய்தி உண்டு. என்ன கெட்ட செய்தி? நல்ல செய்தி ஒன்று சொல்ல போகிறோம். நல்ல செய்தி சொல்வதற்கு முன்பதாக ஒரு கெட்ட செய்தி ஒன்று இருக்கிறது. என்ன கெட்ட செய்தி? மனிதர்கள் பாவிகள். ஒரு கெட்ட செய்தி இருக்கிறது. பாவிகள் மட்டுமல்ல, நீதியுள்ள தேவனுக்கு முன்பதாக மனிதர்கள் பாவிகளும் குற்றவாளிகளுமாய் இருக்கிறார்கள். அதற்காக மரண சாசனம் அவர்கள் மேல் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். நல்ல செய்தியா கெட்ட செய்தியா இது? அக்கினி கடலுக்கு போவீங்கன்னு சொல்றது கெட்ட செய்தி. தேவனுடைய நீதியின்படி மனிதர்கள் அனைவரும் பாவிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய வாழ்வு அதற்கு சாட்சி. தேவனுடைய பிரமாணத்தின்படி, தேவனுடைய கண்ணாடியாகிய வேதாகமத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் நல்லவன் இல்லை. ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்தின்படி, நீதியின்படியும் தேவன் கொடுத்த தண்டனை நீதியானது. அதன் அடிப்படையிலே மனிதன் ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கிறான். ஆனால் தேவன் இதற்கு ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். என்ன தீர்வை வைத்திருக்கிறார்? நித்தியத்திலே இந்த தீர்வை திட்டமிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக திரியேகத்தின் 2வது நபராக இருக்கிற குமாரனாகிய தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன் தெய்வீகத்தோடு மனுஷியத்தை இணைத்து கொண்டு வந்து பூரண மனிதனாக வாழ்ந்து சிலுவையிலே மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு மனிதனுக்குரிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். அது தேவனை திருப்திப்படுத்தினது. தேவனுடைய கோபாக்கினை சமாதானப்படுத்தினது. ஆகையினாலே அதை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, நான் பாவிதான், நான் நரகாக்கினைக்கு உட்பட்டவன் தான், ஆனால் என் இடத்திலே இயேசு கிறிஸ்து வந்து எனக்காய் மரித்திருக்கிறார், என்னை ஆகையினாலே அவர் தூக்கி எடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார், என்னுடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்ட அவர் தன்னுடைய நீதியை எனக்கு மாற்றி கொடுக்க உண்மையுள்ளவர் என்பதை அவர் விசுவாசிக்கும் போது அவருக்கு அந்த நீதி கிடைக்கப்பெறுகிறது. தேவனுடைய சத்துரு என்கிற நிலையிலிருந்து தேவனுடைய சிநேகிதன் என்கிற நிலையிலே மாற்றப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நற்செய்தி. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறார். அப்போ நற்செய்தி என்று சொல்லும் பொழுது அதிலே வரக்கூடியது என்னென்ன அம்சங்கள் வர வேண்டும்? நம்முடைய பாவங்கள், அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே தான் நமக்கு இந்த நம்பிக்கை உண்டு. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்பது நிச்சயமாகி விடாது. அவர் எல்லாவற்றையும் பரிகரித்து மேற்கொண்டபடினாலே அவர் தன்னை குறித்து சொன்னதும் உண்மை, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தது உண்மை, தன்னை விசுவாசிக்கிறவர்களை மாற்றுவேன் என்று சொல்வதும் உண்மை, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்வதும் உண்மை. இந்த நற்செய்தியை எல்லா விதங்களிலும் பிரகடனப்படுத்த வேண்டும். இது உணர்வுபூர்வமாக வர வேண்டும், அறிவுபூர்வமாக வர வேண்டும். ஏதோ உணர்வென்று மட்டும் சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் இது உண்மையானது, வரலாற்றுப்படியானது, ஆதாரபூர்வமானது. அதை அந்தந்த இடங்களிலே சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர்கள் இதை ஆதாரபூர்வமாக சொன்னார்கள், உணர்வுபூர்வமாக பேசினார்கள், பிரகடனப்படுத்தினார்கள். இதை வீதிகளிலே, வழிநடுகளிலே, நிருபங்களிலே அறிவித்தார்கள். சனகரிப் சங்கத்தில் உள்ளவர்கள் அப்போஸ்தலரை குறித்து குற்றச்சாட்டினார்கள். நீங்கள் இந்த போதனையினாலே எருசலேம் கொஞ்சம் குறிய எருசலேம் முழுமையும் நீங்கள் நிரப்பினீர்கள் என்று சொல்லி என்ன சொல்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி. இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம். நீங்கள் மனம் திருப்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அவங்க கேட்குறாங்க, இருதயம் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது இந்த இடத்துல சொல்லக்கூடியது ஞானஸ்நானம் உங்களை ரட்சிக்கும் என்றல்ல, இயேசுவின் நாமத்தில் எடுக்கணும் அல்ல. நேம் சிக்னிஃபைஸ் அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்திற்குள் வாருங்கள், அவரோடு இணைக்கப்படுங்கள். ஞானஸ்நானம் பெற்றாலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டீர்கள் என்பது வெளியரங்கமாகும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்று கமாண்ட்மெண்ட். மனம் திரும்புங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் வரம் என்பது வேறு, வரங்கள் என்பது வேறு. நம்ம முதல் வகுப்பிலே சொல்லிவிட்டேன். வரம் என்பது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈவு. வரங்கள் என்பது அந்த பரிசுத்தாவியான தமது ஆளுமையின்படி கொடுக்கக்கூடிய ஈவு. இதை அவர்கள் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் எல்லா பிரசங்கங்களை பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் இதை செய்தார்கள். கெட்ட செய்தியை சொன்னார்கள், நற்செய்தியை சொன்னார்கள், எல்லா சூழ்நிலைகளும் அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அதனுடைய
25 அத்தேனை பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். பிரசங்கத்தை பண்ணும்போது அவர் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். எங்கிருந்து வருகிறார்? அவருக்குள் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம், நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க பொன் வெள்ளி கல்விகளுக்கு தெய்வமாக இருக்கும் என்று நினைக்கலாகாது, மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மருத்துவனை எழுப்பினதினாலே அதை விளங்க பண்ணினார். ஆகையினாலே இது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் நீதி நீச்சி அடைக்கத்தை இனிவரை நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேரிக்ஸ் பயம் வருகிறது. இனிவரை நியாய தீர்ப்பு, நீதி, கிறிஸ்துவால் வரக்கூடிய நீதி, இவைகள் எல்லாமே உள்ளடங்க கூடியதாக இருக்கிறது. இப்போ நற்செய்தி சுவிசேஷம் என்று சொன்னாலே மனிதன் யார், மனிதன் எந்த நிலையிலே இருக்கிறான், எந்த அளவுக்கு அக்கிரமத்தில் பாவத்தில் இருக்கிறான்ங்கிற கெட்ட செய்தி, இப்படி அவன் வாழ்வை முடிப்பான் என்றால் அவனுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை சொல்லிவிட்டு இதற்கு தேவன் வைத்திருக்கிற தீர்வு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இதை எப்படி தேவன் தீர்க்கிறார், இந்த குறையை நம்மால் நிவர்த்தி செய்ய முடியாததை எப்படி தீர்க்கிறார் என்பதை அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, படித்தோர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ப, புறஜாதிகளுக்கு அவர்களுக்கு ஏற்ப, யூதர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ப, கிரேக்கர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ப, எந்த இடத்தில் யார் மூலமாய் சொல்ல வேண்டுமோ அதை அறிவித்தல், அது வருகிறது. இது அறிவிக்க வேண்டும். அதில் முதலாவது பிரகடனப்படுத்துதல், இரண்டாவது நற்செய்தி, மூன்றாவது கிரமமாக அறிவித்தல். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். வரம் என்று சொல்லும் பொழுது என்ன செய்யும்? எஃபெக்டிவ்லி ஒரு ஜனக்கூட்டத்துக்கு நடுவிலே ஒரு மாறுதலை கொண்டு வரும். அன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? கடைசி வசனத்தில் இருக்கும், வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். 41 வசனம். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எஃபெக்டிவ்லி ஏதோ நேரம் போகாமல் சொல்றதில்ல. சிலர் சொல்வது போல இன்றைக்கு மதியானம் கடமை இருக்கிறதுனால டிராக்டர் கொடுத்துட்டு வருவோம் இல்லை. அந்த சொல்வது கிரமமாக மாற்றக்கூடிய தக்க வகையிலே 3000 பேர் ஒரே நாளில் மாற்றக்கூடிய வகையிலே கிரியை நடந்தது. அடுத்து வாசியுங்கள் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 1வது வசனம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 14:1. அப்போஸ்தலர் 14:1. சோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்திற்கு வேசித்து யூதரிலும் பிரதான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். யூதர்களும் கிரேக்கர்களும் வாசிங்க அநேகர் விசுவாசிக்கத்தக்கதாக பேசினார்கள். இதுதான் எஃபெக்டிவ் எவாஞ்சலிசம். அது எங்கு கொண்டு முடிவடையும்? அடுத்ததாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சீஷத்துவத்தில் வளர வேண்டும். இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறார் என்றால் அங்கு இருக்கக்கூடிய நல்ல உள்ளூர் சபையிலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அங்கு உள்ளூர் சபை இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக அந்த இடத்திலே ஒரு சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த இடங்களிலே ஆரம்பித்து அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளர வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளர வேண்டும். இந்த 4 அம்சங்கள் இருக்க வேண்டும். வரம் என்று சொல்லும் பொழுது முதலாவது பிரகடனப்படுத்த வேண்டும், நற்செய்தி அறிந்திருக்க வேண்டும், மூன்றாவது அதை நுட்பமாக கிரமமாக அறிவிக்க வேண்டும், அடுத்ததாக சீஷத்துவத்துக்குள் அவளை கொண்டு செல்ல வேண்டும். ரட்சிக்கப்பட்டதோடு அவர்கள் எங்கு போகட்டும் என்று விட்டுவிடக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்து விட்டது, குழந்தை பிறந்த பிறகு தூக்கி போட்டு போறதில்லை. அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த சுவிசேஷ வரம் யாருக்கு உண்டு என்கிறதை பார்க்க வேண்டும். சுவிசேஷ வரத்தை யாருக்கு உண்டு? சுவிசேஷ வரம் என்று சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷம் அறிவித்ததிலே பல நிலைகள் உண்டு. தனிநபர் சுவிசேஷம், பர்சனல் இவாஞ்சலிசம், மாஸ் இவாஞ்சலிசம், பெரிதொரு கூட்டத்திற்கு அறிவிக்கக்கூடியது, சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்தக்கூடியது, சுவிசேஷத்தை அறிவித்து சுவிசேஷத்தை எப்படி அறிவிப்பதென்று சொல்லிக் கொடுக்கிறது போதகத்தில் வரும். சுவிசேஷத்தை பொது இடங்களிலே புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே அநேக மக்களுக்கு அறியப்படுத்துதல். இப்படி சுவிசேஷம் அறிவித்தலிலே
பல நிலைகள் உண்டு. அதில் ஒரு பங்கு அவர்கள் மிஷினரியாக கொள்வார்கள். சிலர் மிஷினரியை தனி வரமாக எடுக்கிறார்கள். வேதாகமும் மிஷினரியை தனி வரமாக எடுக்கவில்லை. சிலர் எடுக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மிஷினரி தான் ஒரு வகையிலே. ஆனால் அந்த மிஷினரி பணிகளிலே இன்றைக்கு மிஷினரியாக பல இடங்களிலே போய் இருக்கிறவர்கள் சுவிசேஷ வரத்தில் அவர்கள் ஒரு நிலையிலே சிறந்து விளங்குகிறார்கள். பல இடங்களிலே சென்று புதிய ஒரு பணிக்களத்திலே சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து செயல்படுத்தக்கூடியது தனிநபர் சுவிசேஷம் என்று இருக்கிறது. இப்படி சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லக்கூடியது பல நிலைகளிலே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையிலே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனம். கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த பிரச்சனை அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அடுத்த வசனம். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சிதறி திரிந்தவர்கள் எங்கும் தெரிந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் சொன்னார்கள் இல்லையா? சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை உண்டு. ஆனாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வரம் பெற்றவர்கள் சிறந்து விளங்க முடியும். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், நீங்கள் எல்லாரும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 8:4 பார்க்கிறோம், சிதறி திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆனால் 1 கொரிந்தியர் 12 நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் எல்லா வரத்தையும் பெற்றிருக்கவில்லை என்றும் வேதாகமம் சொல்லுகிறது. சுவிசேஷம் அறிவித்தல் என்றாலே பிரகடனப்படுத்த வேண்டும், நற்செய்தி அறிந்திருக்க வேண்டும், புரிகிற விதத்தில் சொல்ல வேண்டும், அவர்களை சுவிசேஷத்தில் நடத்த வேண்டும். ஆனால் சுவிசேஷ வரத்தை பெற்றவர்கள் இதை சிறந்த விதத்திலே செய்ய முடியும். அவர்கள் தனிநபர் சுவிசேஷத்தை சிறந்த விதத்திலே செய்ய முடியும். குழுவாக இருக்கிற சுவிசேஷத்தை சிறந்த விதத்திலே செய்ய முடியும். சுவிசேஷனுடைய தகுதி என்ன? அல்லாவிட்டால் சுவிசேஷ வரம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எந்த தகுதியுடையவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற வரம் இருக்கிறது என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் அது என்று சொல்லும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். உங்களால் என்னால் இயன்ற மட்டும். இப்போ பவுல் இனிமேல் தான் போகிறாரு, திட்டம் வச்சிருக்கிறாரு, அதுக்கு முன்ன கடிதம் எழுதுறாரு. என்னால் இயன்ற மட்டும் அப்படின்னு என்னது? மழை அடிக்குது, இன்னைக்கு போக வேண்டாம், இல்லை வெயில் அடிக்குது, இன்றைக்கு இல்லை எதிர்ப்பு இருக்கிறது, அப்படி இருக்கிறது, காரணம் சொல்லி கொண்டிருப்பவர்கள் அந்த வரம் பெற்றவர்கள் என்னால் இயன்ற மட்டும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க எங்கே போனாலும் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது. தனிநபர் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வரம் பெற்றவர்கள், அவற்றால் தெரு பிரசங்கம் செய்கிறவர்களுக்கு, எந்த ஒரு பட்டணத்துக்கு அவங்க சும்மா ஒரு திருமண வீடுன்னு போனாலும் சரி, எந்த வைபவன் போனாலும் சரி, அவர்கள் அந்த இடத்தை பார்த்து விட்டு இங்கே எப்படி அறிவிக்கலாம், யாருக்கு நற்செய்தி கூறலாம், நம்மளோட பேருந்தில் பிரயாணப்படுகிறார்களே, ரயில் பிரயாணம் வருகிறார்களே என்று சொல்லி இந்த வரம் பெற்றவர்கள் இதை செய்ய முடியும். எங்கும் செய்ய முடியும். நம்ம அப்போஸ்தலர் 8:4 நான் பார்த்தோம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அடித்து வரட்டப்பட்டவர்கள் உபத்திரவத்தில் ஓட வேண்டி வந்தது. எங்கும் தெரிந்து, இந்த இடத்துல பேச முடியாது என்பதல்ல. எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆனால் எல்லாரும் எல்லா இடத்திலும் நேர்த்தியாக அறிவித்து விட முடியாது. அதற்கு கிருபை வேண்டும். என் வாழ்விலே நான் பார்த்திருக்கிறேன், நான் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். ஆனால் சிலரை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் எங்கு போனாலும் இந்த இடத்துல எப்படி இவங்க அந்த நபரோடு பேசி சுவிசேஷத்தை அழகாக அறிவிக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது கர்த்தர் சிலருக்கு இந்த வரத்தை நேர்த்தியாக கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். அவர்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. சில இடங்களில் எதிர்ப்பு வரும், ஆனால் அதையும் மீறி அவர்களுக்கு இருக்கிற அந்த கிருபை நிமித்தம் அவங்க ஒரு கிரியை நடக்கும். ஆகையினால் மற்றவர்கள் அறிவிக்கூடாது என்றில்லை, அறிவு வாய்ப்பு இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய நடத்தல் இருக்கிற இடங்களிலெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த வரம் பெற்றவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக தெளிவாக 8வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் 26-40 வரை பார்க்கும்போது, கந்தாகையுடைய மந்திரி காசாவுக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போகும்போது எத்தியோப்பியருடைய ஆதிஸ்திரியை கந்தாகை என்பவளுக்கு மந்திரி பொக்கிஷம் தலைவரமாக இருந்த எத்தியோப்பியனும் என்ன செய்கிறாரு, எருசலேம் போகும்போது ஏசாயாவுடைய நிருபத்தை வாங்கி ரொம்ப விலை கூடினதப்போ வாங்கி வாசித்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏசாயா 83 நமக்கு இப்போ பைபிள் இருக்கிறத தான் வாசிக்கிறாரு. அவருக்கு அர்த்தம் புரியல. அதை குறித்து யோசிக்கும் போது பிலிப்பு அங்கு போய் என்ன செய்கிறார்? அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஒரு தனிநபர் சுவிசேஷத்தையும் கிரமமாக செய்தார். அது மட்டுமல்ல,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். 8வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நான் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தான். அந்த சுவிசேஷ வரம் பெற்றவராலே இப்போ என்ன பண்ணிக்கிறது? பிலிப்போவாலே முழு பட்டணத்திற்கும் பல வழிகளில் சுவிசேஷம் அறிவிக்க முடிகிறது. அதே நேரத்தில் ஒரு நபருக்கும் எடுத்து அவருக்கு அறிந்ததிலிருந்து சுவிசேஷத்தை எடுத்து பேச முடிகிறது. இந்த அதிகாரத்தில் பிற்பகுதியிலே வருகிறது, கந்தாகியனுடைய மந்திரிக்கு அவர் பேசக்கூடியது. ஆகையினாலே சுவிசேஷ வரம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். மட்டுமல்ல, எந்த எதிர்ப்பு வந்தாலும் அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியாது, அறிவிப்பார்கள். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதம் செய்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. என்னால இருக்கிறது விரோதம் செய்கிறவங்க இருந்தாலும் கதவு திறக்கப்பட்டுங்கிறாரு. அப்போ பயப்படல அவர். சுவிசேஷம் எங்கு போனாலும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதை அப்போஸ்தலர் வாசியுங்கள் 9வது அதிகாரத்தில் சொல்லுவார். 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புறஜாதிகள், கிங்ஸ், இஸ்ரலைட்ஸ் அண்ட் தி ஜென்டைல்ஸ், கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சுவிசேஷகனுக்குரிய வரத்தை பவுலுக்கு கர்த்தர் தாராளமாக கொடுத்திருந்தார். ஆகினாலே முடிந்தது. அடுத்ததாக பயமில்லாமல் வெட்கமில்லாமல் பேச முடியும். ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. வெட்கப்பட மாட்டாங்க. எங்கே போனாலும் கர்த்தரை குறித்து, அவர்களுக்கு அதை குறித்து, இங்கே போய் இந்த இடத்துல வந்துட்டு இதை சொல்லணுமா? ஏனென்றால் அவர்களுக்கு அந்த செஞ்சு அது முழுவதுமாக தான் நிரம்பியிருக்கும். எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லணும், கண்டிப்பாக அதை செய்யணும். ஆனால் இவர்கள் செய்கிற அளவிலே அந்த வரம் பெறாதவர்கள் செய்துவிட முடியாது. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இந்த வரம் பெற்றவர்களை கண்டுபிடித்து அப்பேற்பட்டவர்களை இந்த ஊழியங்களிலே உற்சாகப்படுத்த வேண்டும். அப்போது இவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் 2 விதங்கள் இருக்குது. இப்போது மருத்துவத்துறையோட ஒப்புமைப்படுத்தி 2 வார்த்தைகளை பேசலாம். சுவிசேஷகனுடைய பணி என்னவென்று சொன்னால் ஒப்ஸ்டீட்ரிஷியன்னா என்னது? மருத்துவத்துறையில் ஒப்ஸ்டீட்ரிஷியன் என்று சொன்னால் நம்ம சொல்ல மகப்பேறு நிபுணர். ஒரு பெண் கர்ப்பவதியானதுலேருந்து குழந்தை பெற்றெடுப்பது வரைக்கும் அந்த காரியத்திற்காக சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள், அதை பார்வையிடக்கூடியவர்களே ஒப்ஸ்டீட்ரிஷியன் சொல்வார்கள். ஒரு குழந்தையை கொண்டு வருவது. அதே போல் இந்த சுவிசேஷகனுடைய பணி ஒரு ஆவிக்குரிய குழந்தையை பெற்றெடுப்பது, கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுக்க செய்வது. அடுத்ததாக மெய்ப்பர் போதகருடைய பணி என்ன? பீடியாட்ரிஷியன் என்னது? முதலாவது அந்த குழந்தைகளை அடுத்து வளர்த்த செய்வது. அதற்கு பிறகு வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. இதை ஒப்புமைப்படுத்தி நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சுவிசேஷகருடைய வரம் பெற்றவர்கள் சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லும் பொழுது அதிலே 3 முக்கிய நோக்கங்கள், அம்சங்கள் இடம்பெறும். முதலாவது, இயேசு கிறிஸ்து என்கிற நபர். சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லும்போது இயேசு என்கிற நபர். ஒரு வசனம் வாசியுங்கள். நாம் வாசித்தது அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். யாரை குறித்து? கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கணும். அதுதான் சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு கதை பேசுறது இல்லை. அன்று 2வது, எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடியது. ஏனென்றால் எல்லாருக்கும் தேவை. 5வது வசனத்தை திரும்ப வாசியுங்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அங்குள்ள எல்லாருக்கும். இது ராஜாக்களுக்கு தேவையில்லைன்னோ, இவங்களுக்கு தேவையில்லைன்னோ, இந்த நாட்டுக்காரங்களுக்கு தேவையில்லைன்னோ இல்லை. அதனால தான் நம்ம இந்தியாவிற்கு மிஷினரிகள் வந்தார்கள். எதற்கு?
இந்தியர்களுக்கு இதுக்கு தேவைன்னு நினைச்சிருந்தா வந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் தேவை. ராஜாவோ, கீழ்நிலையில் அடிமையோ, சுயாதீனனோ, யாரா இருக்கட்டும், சிறியவரோ பெரியவரோ, எல்லாருக்கும் தேவை. ஏனென்றால் எல்லாரும் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறார்கள், எல்லாரும் தேவனுடைய கோபாக்கினைக்குள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இது வேண்டும். அடுத்து அவர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இது கொண்டு போகணும். இப்போ 6 முதல் 13 வரை பார்க்கும் பொழுது மாயவத்தியக்காரனாகிய சீமோன் மூலமாக தவறான சில கிரியைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் சுவிசேஷம் வந்தபோது அந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து மாற்றம் பெற்றது. அதை நாம் அறிய முடிகிறது. இப்போ வேதாகமத்தில் சில உதாரணங்கள் சுவிசேஷ வரம் பெற்றவர்கள் பார்க்கும் பொழுது, ஒன்று இந்த அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரத்திலே இவாஞ்சலிஸ்ட் மூப்பர் என்று அவர் சொல்லப்பட்டிருந்தாலும், அப்போ சிலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 மூப்பர்களில் ஒருவராக இருந்தாலும் இவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரம் இருந்தது. இந்த அப்போ சிலர் 8ஆவது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அடுத்து 21:8 வாசியங்கள். அப்போ சிலர் 21:8. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேர் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினார். பிலிப்பின சுவிசேஷகன், பிலிப் எவாஞ்சலிஸ்ட் இவருக்கு இருந்தது. அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரம் இருந்தது. 1 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆவது அதிகாரம் 6வது வசனம். அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம் தானா அதிகாரம் இல்லை. எனக்கும் பர்னபாவுக்கும்னு சொல்றாரு. அடுத்து 14லேருந்து 18 வரை வாசிங்க அதே அதிகாரத்துல. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உற்றான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செல்லவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். இதுதான் யாருடைய இருதயமா இருக்கணும்? இவாஞ்சலிஸ்டுடைய இருதயமா இருக்கணும். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும். அப்படி என்றால் வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு சும்மா ஒரு விசிட் போகிறதல்ல. இதையே முழு நோக்கமாய் செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும். அவர்களுக்குரிய ப்ரொவிஷன், வாழ்வாதாரத்துக்கான வழிகளை அது சார்ந்திருக்கிற சபைகள், விசுவாசிகள் அது ஏற்படுத்தப்பட வேண்டும். பவுலும் பர்னபாவும் வரம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக இன்னொரு தரை குறித்து பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆவது அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆவது அதிகாரம் 1 முதல் 5. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தீமோத்தேயுக்கும் பல வரங்கள் இருந்தது. அதில் சுவிசேஷ வரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சுவிசேஷ வரம் பெற்றவர்களே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் கூறும் வரம் பெற்றவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படாதவர்கள் மேல ஆத்தும பாரம் இருக்கும். ஒன்று ஆத்தும பாரம் இருக்கும். அடுத்ததாக அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லணும். இன்றைக்கு எனக்கு லட்சியம் அந்த வரம் பெற்றவர்களை சொல்கிறேன். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். இந்த வரம் பெற்றவருக்கு தினசரி இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று இருக்கும். இப்போ எல்லாரையும் தினசரி சொல்ல வேண்டும் என்று பயிற்றுவிக்கலாம், உற்சாகப்படுத்தலாம். ஆனால் எல்லாருக்கும் வரம் இல்லாதவர்கள் செய்யும் பொழுது இந்த அளவிற்கு அதனுடைய ரிசல்ட் வராது.
செய்ய வேண்டும். வாய்ப்பு கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தரும்போது செய்ய வேண்டும். ஆனால் வரம் பெற்றவர்கள் செய்யும் பொழுது இன்னும் பிரயோஜனகரமாக இருக்கும். அவர்கள் எளிதாய் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அவர்களிடத்தில் அதிகமாக இவர்கள் செல்லுவார்கள். இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவர்கள் அந்த சுவிசேஷம் மனிதன் பாவி, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார், அடிமைத்தனங்களை மாற்றுகிறார் என்கிற அந்த அடிப்படையானவைகளை தான் பிரதானப்படுத்துவார்கள். அது எவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமோ சொல்லுவார்கள். ரொம்ப அந்த இறையியல் போன்ற இறையியலுடைய அட்வான்ஸ்டு ரொம்ப விவாதத்திற்குரியவர்களை நுழைய மாட்டார்கள். அவர்களுக்கு இப்போ போதிக்கிற வரம், ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்து வசனம், இந்த வரங்களும் இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிற வரம் இருந்தால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய இடத்திலே ரொம்ப எளிதாக சொல்வார்கள், மற்றதில் நுழைய முடியும். மற்றபடி அந்த வரங்கள் இல்லாமல் இது மாத்திரம் இருக்கிறவர்கள் அந்த காரியங்களிலே ரொம்ப அவர்கள் பிரயோஜனப்பட முடியாது. மற்றபடி ரொம்ப நிர்வாகம் போன்ற அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க விரும்புவோம். போகணும், டிராக்ட் கொடுக்கணும், சொல்லணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும், சாட்சி அறிவிக்க வேண்டும், இயல்பாக செய்ய முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசுவார்கள். எங்கெங்கெல்லாம் அவிசுவாசிகள் இருக்கிறார்கள், எந்தெந்த பட்டணங்களிலே இன்னும் சுவிசேஷம் இல்லை, எந்தெந்த பட்டணங்கள் மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, ஒரு இடத்திற்கு போனாங்கன்றா அவங்களுடைய சிந்தை எங்கே தான் போகும்? இங்கே யார் இருக்கிறா, பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா, இந்த சுற்றிலும் உள்ள யார் இருக்கிறார்கள், இயேசு குறித்து அறியாதவர்கள் யார் இருக்கிறார், இங்கே ஏதாவது சபை இருக்கிறதா என்கிற அவளுடைய கணக்கெடுப்பு, அவளுடைய சித்தாந்தம் எல்லாம் அந்த ரீதிகளிலே போகும். இது அவருடைய தன்மைகளாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரத்தை பெற்றவர்கள் எந்தெந்த இடங்களிலே பயன்படலாம் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் கூலி செய்கிறவர்கள் மத்தியில், தினசரி கூலி செய்கிறவர்கள் மத்தியிலே அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். பார்க்கு, கடற்கரை போன்ற இடங்களிலே சொல்ல முடியும். வேதாகமத்தை விநியோகிக்க முடியும். அதாவது அடுத்ததாக பெரிய பெரிய வாணிப தலைவர்கள், பிஸ்னஸ்மேன், அந்த மீட்டிங்களில் இது பண்ண முடியும். முகாம்களிலே பண்ண முடியும். சிறு பிள்ளைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க முடியும். காஃபி ஹவுசஸ், கஃபே என்று சொல்லுவோம், அந்த இடங்களிலே சொல்ல முடியும். கல்லூரிகள், பள்ளிகளிலே செல்ல முடியும். வீட்டிற்கு வீடு சென்று தனிநபர் சுவிசேஷம் செய்ய முடியும். மதுபான அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களுக்கு அறிவிக்க முடியும். திரைப்படங்கள் மூலமாய் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி திரைப்படங்கள். வெளிநாடுகளிலே சென்றால் அங்கு இருக்கக்கூடியவர்களோடு சந்திக்க முடியும். நண்பர்களாகி ஒருவரோட சிநேகிதர்களாக பழகி அந்த நண்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க முடியும். வீடுகளிலே சிறிய சிறிய ஹோம் பைபிள் ஸ்டடி என்று சொல்லி சிறிய விருந்துகள் வைத்து அப்படி அழைக்க முடியும். மருத்துவமனைகளில் சென்று வைக்க முடியும். யூதர்களுக்கு சொல்ல முடியும். கடிதங்கள் மூலமாக, சின்ன டிராக்ட் மூலமாக, சிறு சுவிசேஷ நூல்கள் மூலமாக, காஸ்பல் மேஜிக் மூலமாக செய்ய முடியும். இசை கச்சேரிகள், திறந்தவெளி கூட்டங்கள், சிறைச்சாலைகள், தொலைபேசிகள், ஒலிநாடாக்கள், தொலைக்காட்சிகள், சமூக வலைதளங்கள், இணையதளங்கள், விளையாட்டுக்கள், இப்படி பல நிலைகளிலே சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். இந்தந்த நிலைகளிலே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக இந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரம் ஒருவருக்கு இருக்கிறதா என்று சில காரியங்களில் அதிகமாக இருப்பால் இவருக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரம் இருக்கிறது என்று பார்க்கும்படி நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இன்னும் சில காரியங்கள் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய தன்மைகளை குறித்து பார்த்தோம். இந்த வரம் இருக்கிறதா, செல்ஃப் இவாலுவேஷன் எனக்கு இருக்கிறதா என்று ஒருவர் யோசிக்க வேண்டுமானால், அழிந்து போகிற மனிதர்களை குறித்து அதிகமான கரிசனையும் பாரமும் இருக்கிறதா? எல்லாருக்கும் பாரம் இருக்கணும். ஆனால் ஒரு சுவிசேஷகர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு இயற்கை சீற்றழி நடக்கிறது, ஒரு இப்போ செப்டம்பர் 11 நடக்கிறதா, 2000 3000 கிட்டத்தட்ட பேர் இறந்தாங்க. அப்போ ஒரு சுவிசேஷ வரம் பெற்றவர் என்ன யோசிப்பார் என்றா, ஐயோ இதில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியலையே, அவர்களுடைய நித்தியம் ஐயோ கேள்விக்குறியாக இருக்குமே, அந்த பாரம் போகும். போதிக்கக்கூடியவர், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனத்தை உடையவருக்கு சிந்தை எங்கு அதிகமாக போகும்னா தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்திற்கு கர்த்தருடைய தீர்வு என்ன? இப்போ கேள்வி வரும், அந்த குழந்தைகள் இருந்ததே, குழந்தைகள் மரித்து போனதே, தேவன் நீதி உள்ளவர் என்றால் தீவிரவாதத்திற்கு இழந்து குழந்தையை காப்பாற்றி இருக்கிறாமே என்று கேட்கக்கூடிய கேள்விகளை வேதாகம பூர்வமாக எப்படி அணுகுவது, இதற்கு எப்படி தெளிவு கொடுப்பது, நிலைநிறுத்துவது என்று சொல்லக்கூடிய எண்ணங்களுக்கு போகும். இவருக்கும் பாரம் இருக்கணுமா, இருக்கணும், அவருக்கும் சொல்லலாமா, சொல்லலாம். ஆனால் அந்த வரம் வந்து செயல்படும் பொழுது இந்த நிலைகளிலே செயல்படும். இது ஒன்று. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒருத்தர் மறித்துட்டார், தொலைக்காட்சியில் வெள்ளம் அடித்து கொண்டு போனதா மறித்து விட்டார், ஐயோ அவர் ரட்சிக்கப்பட்டவரா,
ரட்சிக்கப்பட்டவர்னா கத்தரிடம் போயிருப்பார் இல்லையா? ஐயோ அது வேதனைக்குரியது என்று அடிக்கடி சொல்கிறேனா? எனக்கு தினசரி இல்லை போகிற இடத்துலலாம் எனக்கு சுவிசேஷம் சொல்ல தோணும். ட்ரெயினில் போகிறேன், என்ற பக்கத்தில் இருக்கிறவங்க யார், அவங்க எங்கே போகிறாங்க, அவங்க வந்து எந்த பின்னணி அறிந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிப்பது இருக்கிறதா? இது என்னுடைய பிரசங்கங்கள் அனைத்திலும் அந்த காஸ்பல் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ கரு அந்த செய்தி அதிகமாக மையப்படுத்துகிறேன். நான் எல்லா செய்திகளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பது நல்லது. கடைசியில் ஒரு இவாஞ்சலிசத்தோட இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ஆற்றுக்கால தவறில்லை. ஆனால் இந்த வரம் பெற்றவர்கள் இதை முக்கியத்துவப்படுத்துவார்கள். இன்னொன்றாக அவருடைய பிரசங்கத்தில் கூடுதல் ஆல்டர் கால் கொடுப்பார்கள். முன்பதாக வந்து இதை கேட்டு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அவர்களுக்குரிய வாய்ப்புகளை கொடுப்பார்கள். அடுத்து அவங்களுடைய ஜெபத்தில் வந்து இந்த வரம் இருக்கக்கூடியவங்க அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அதிகமாக ஜெபிக்க பாரப்படுவார்கள். எல்லாரும் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த வரம் பெற்றவர்கள் அவருடைய ஆண்டவரே இன்றைக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், உதவி செய்யும், அதற்கு நபர்களை எழுப்பும், வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அதற்கான பாரமுடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அடுத்ததாக இவங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது மக்கள் பரிசுத்தாவியானவருடைய கிரியையை பார்க்கிறார்களா, கர்த்தருடைய செயல் நடைபெறுகிறதா? அப்படி அதிகமாக நடைபெறுகிறது என்றால் வரம் இருக்க வேண்டும். இப்போ பவுல் போன இடத்துல சில இடங்கள்ல அவருக்கு அடி கிடைத்தது, ஃபேலிக்ஸ் எல்லாம் மனம் திரும்பல, 100க்கு 100 நடக்கணும்னு அல்ல. ஆனால் ஒரு சாதாரண நபர் சொல்லுவதை விட இவர்கள் சொல்லும் பொழுது கிரியை அதிகமாக இருக்கும். சிலருடைய சாட்சிகளை குறித்து கேள்விப்படுவோம். அவர்கள் வந்து வேதாகமத்தை போதித்து விட முடியாது, ஆனால் அவர்களுடைய சாட்சி மூலமாகவே நேர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். இவர்கள் அங்கு போய் சாட்சி அறிவிப்பதன் மூலமாக, இவருடைய சொந்த அனுபவத்தை சொல்வதன் மூலமாக இயேசு கிறிஸ்து தங்களை எப்படி அந்த படுகொலியிலிருந்து காப்பாற்றினது என்று சொல்வதன் மூலமாகவே அவருடைய முகமே அந்த முகக்கலை சில காரியங்களை சாதித்து விடும். இப்போ பேதுரு பிரசங்கிக்கும் போது என்ன செய்கிறார்கள்? இருதயத்தில் குத்தப்பட்டதே கன்விக்ஷன், ஒரு கன்விக்ஷன் வருகிறதா, ஆழமான ஒரு குத்தப்பட்டு திருந்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தை பிரதிபலிப்பு வருகிறதா? அடுத்ததாக எத்தனை பேர் மாற்றப்பட்டார்கள்? சுவிசேஷ ஊழியத்தின் மூலம் அநேகர் கர்த்தரால் தொடப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ளலாம். அவருக்கு அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வரம் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு அநேக கேள்விகளுக்கு ஆம் என்று இருந்தது என்று சொன்னால் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரம் இருக்கிறது என்று நாம் நிதானிக்கலாம். அடுத்ததாக இந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வரம் விசுவாசிகளுக்கும் பயிற்றுவிக்க தேவைப்படும். விசுவாசிகளை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பயிற்றுவிப்பதற்கு தேவைப்படும். இப்போ நாம் வாசித்ததிலே எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லக்கூடியது ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே பிரதானமாக செய்யப்படக்கூடியதா இருந்தாலும் இந்த வரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியது சபைக்குள்ளே பயன்படும். அந்த சுவிசேஷத்தின் மேன்மைகளை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படும். இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி சரியாய் சொல்வது என்று சொல்லக்கூடியது. ஏனென்றால் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எல்லார் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆனால் நாம் பார்த்தது போல எல்லாராலும் எல்லா நிலைகளிலும் சுவிசேஷத்தை தெளிவாக அறிவித்துவிட முடியாது. அப்போ ஆகையினாலே சில வேதாகம வல்லுநர்கள் சொல்வது என்னவென்றால் சுவிசேஷம் அறிவித்தலிலே அந்த வரமே பல நிலைகளில் செயல்படும். சிலர் அந்த நிலைகளிலே ஏதாவது ஒரு நிலையில சிறந்திருப்பார்கள். சிலருக்கு வந்து பொது இடத்துல கொண்டு நிறுத்தி சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்றால் அந்த வார்த்தைகளை சொல்லி எல்லாருக்கும் சேரத்தக்க வகையிலே பேச முடியாது. ஆனால் தனிநபராக நண்பர், வேலை பார்ப்பவர், 1-to-1 இவாஞ்சலிசம், அதை அவர்கள் ஒரு நபருக்காக கர்த்தருடைய கிருபையோடு பேசினார்கள் என்றால் அந்த நபர் தொடப்படுவார் என்கிற அளவிலே கர்த்தர் சிலரை உபயோகிக்க முடியும். அதே வேளையிலே தனிநபருக்கு பேச முடியாமல் பொது இடத்துல நின்று பேச முடியும். இப்போ நம்ம டாக்டர் பில்லி கிரஹாமை குறித்து பார்க்கிறோம். அவர் தனிநபர் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். அவருடைய பிரதானமாக அவர் பயன்படுத்தப்பட்ட இடம் மாஸ் இவாஞ்சலிசம்.
அவர் ஒரு குரூசேடு நடத்தும் போது ஆயிரக்கணக்கானவர் வருவார்கள். அந்த கூட்டங்களின் முடிவிலே அநேகம் பேர் தொடப்படுவார்கள். இன்றைக்கு எழும்பியிருக்கிற அநேகம் ஊழியர்கள் அவருடைய ஊழியத்தாலே கர்த்தருக்குள் வந்தவர்கள். சிலர் பிலிப்போவை போல தனிநபர் ஊழியத்திலும் பயன்படுவார்கள், பொது ஊழியத்திலும் பயன்படுவார்கள். இந்த பொது ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடியவர்கள் சிலர், அவர்கள் இந்த சுவிசேஷத்தை பல நிலைகளிலே அதாவது பேசுவதற்கு கிருபை பெற்றிருப்பார்கள். அதாவது அத்தேனை பட்டணத்தில் போனால் அங்கு கிரேக்க ஞானிகள், சாஸ்திரிகள், அவர்கள் முன்பதாக சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க வேண்டும். இப்போ அங்கே போகும்போது பவுல் சிருஷ்டிப்பிலேருந்தே வர்றாரு. யூதர்கள்ட்ட பேசும்போது சிருஷ்டிப்பிலேருந்து வரல. ஏன்னா தேவன் சிருஷ்டிக்கத்தன்னு யூதர்களுக்கு தெரியும். யூதர்கள்ட்ட போனால் என்ன சொல்லணும்? இப்போ பேதுரு 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அப்போஸ்தலர் 2ல் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இதுதான் பிரதானமாக யூதர்களுக்கு சொன்னது. அத்தேனை பட்டணம், எபேசு பட்டணம்லாம் வரும்போது விக்கிரகங்கள் அல்ல, தேவன் ஒருவரே, அவர் திரியேகமானவர், அவருடைய திட்டம் என்ன, அவர் எதற்கு சிருஷ்டித்தார், அங்கிருந்தே வர வேண்டும். இதை சூழ்நிலையில் ஏற்றாற்போல் அறிவிக்கக்கூடியது. இப்பொழுது படித்தவர்கள், நாத்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல போய் சுவிசேஷம் சொன்னார்கள் என்றால் எப்படி சொல்லுவீர்கள்? யூதர்கள் மத்தியில் யூதர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டை அவர்கள் நம்புவதில்லை. இப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்து பேசணும். ஏசா 53 இப்போ பிலிப்பு பேசினார். ஏசா 53 அதை முன்னிட்டு இயேசு எப்படி பேசினார் அது. ஆகையினாலே இந்த அதே போல மிஷனரிகள் சிலர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி கடல் கடந்து சென்று சபைகளை நிறுவுவதற்குரிய கிருபை. ஆகையினாலே இந்த வரம் பெற்றதிலும் அந்த வரம் செயல்படக்கூடிய விதம் வேறுபடக்கூடியதிலும் அதனுடைய அவர்கள் இருக்கிற முயற்சி, ஜெபம், தேவனுடைய கிருபை இவைகள் வித்தியாசப்படும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்திலே இடம் இருக்கிறது. என்றாலும் சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும். வரம் இருக்கிறதோ இல்லையோ அது மிக முக்கியமானது. ஜெபிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 14 முதல் 17 வரை வாசியுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 14 முதல் 17. அவரை விசுவாசித்தவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு போதும் சுவிசேஷம் அறிவித்தல் எவ்வளவு முக்கியமானது என்றால் இது வாழ்வு சார்ந்தது. இன்றைக்கு நம்ம சொல்கிறோம், அங்கே மழை வெள்ளம் வருகிறது, போகாதீங்க, இழுத்து கொண்டு போய்விடுவோம். அங்கே போகலைன்னா நமக்கு திருப்தி, பரவாயில்ல, காப்பாற்றிட்டோம். இல்லை ஒரு பாட்கோல், ஒரு குழி இருக்கிறது, கால் வைத்து விடாதிருங்கள். இல்லை சின்ன ஒரு பைக்கில் போகும்போது சைடு ஸ்டாண்டை அவர்கள் இது பண்ணாமல், ரிமூவ் பண்ணாமல் ஓட்டும்போது அதை சொல்கிறோம், இல்லை அதை எடுங்க, தட்டிட்டு போகுது. இதெல்லாம் உலகம் சார்ந்தவைகள். ஆனால் நித்திய கோபாக்கினையிலிருந்து மாற்றப்படுவதற்கு என்ன செய்யணும், அதை சொல்வது முக்கியமானது. வரம் இருக்கிறதோ இல்லையோ சுவிசேஷம் சொல்ல அறிந்திருக்க வேண்டும். வரம் இருக்கும்போது அதன் மூலமாக பயன்படுகிறது, நம் மூலமாக ரட்சிக்கப்படுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள், நாம் பயன்படுகிறது அதிகமாக இருக்கும். அதனால் வரம் இல்லை, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தேவையில்லைன்னு ஒருத்தரை சொல்ல முடியாது. இந்த சபை வளர்ச்சி வரங்களிலே பார்க்கும் பொழுது வரம் இல்லை, என்னால் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் எனக்கு நான் போதக வரம் இல்லை, அதனால் இயேசு குறித்து கிறிஸ்தவ என்றால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்தவ என்றால் என்ன, பைபிள் என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். நாம் பார்த்தோம், எபிரேயருடைய ஆக்கியம் சொல்ல, நீங்கள் இந்நேரத்தில் போதகராக இருக்க வேண்டும், இன்னும் நீ திரும்ப குழந்தைகளாக இருக்கிறீங்க, விசுவாசிகளை சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு போதக வரம் இல்லைன்னு சொல்லலை, வரம் பெற்றவர்களை போல வர முடியாது. அதே போல தான் இதுவும் உதவி செய்தல், எல்லாரும் உதவி செய்யணும். ஆனால் உதவி செய்கிற வரம் பெற்றவர்களை போல வர முடியாது. புத்தி சொல்லுதல், எல்லாரும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும், அதான் இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள், ஆனால் புத்தி சொல்லுகிற வரம் பெற்றவர்களை போல செய்ய முடியாது. ஆகையினாலே இந்த காரியம் மிக முக்கியமானது. அதற்கு சுவிசேஷம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். காஸ்பல்னா என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன, ஒரு சுவிசேஷ செய்தியை தனிநபருக்கு எப்படி சொல்வது, எப்படி துவங்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஒரு குழுவுக்கு சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். வேதாகமத்திலே சுவிசேஷம் அறிவித்தலை குறித்து எந்தெந்த வாக்கியங்கள் முக்கியமாக இருக்கிறது. இப்போ ஒரு காஸ்பல் சர்மன், சுவிசேஷ பிரசங்கம் செய்ய வேண்டும் என்றால் எந்த வேத பகுதியை எடுக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அது தெரிஞ்சிருக்கணும். எதை எடுக்கக்கூடாது,
அவர் அங்கு போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று பிரசங்கிக்கூடாது. அப்போ காவலில் உள்ள ஆவிகள் அது எங்கே, காவலில் எந்த ஆவி எங்கே வந்தது? இது அது அல்ல. நேரடியாக சுவிசேஷம் அறிவித்தலை குறித்து புதிய ஏற்பாட்டில் சரி பழைய ஏற்பாட்டில் சரி எந்த வேத பகுதிகள் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து வச்சிருக்கணும். அடிப்படையாக மனிதன் பாவி, தேவன் நீதியுள்ளவர், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரம், சுவிசேஷம், ரட்சிப்பு, ரோமர் 3, ரோமர் 6 அதிகாரம், ரோமர் 5 அதிகாரம் ஒன்றாவது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அடுத்து பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம், இவைகளெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே சுவிசேஷம் அறிவித்தல் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் உயிர்த்தல் அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு வேதவாசன பகுதி உண்டு. யோவான் 3:16 தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், அவரை கொடுத்தார் என்பது இருக்கிறது. அது சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், இயேசுவை கொடுத்தார் என்பது. ரோமர் 9:10 தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினான் விசுவாசித்தல், அதுதான் இருக்கிறது. அப்போ மனிதன் பாவி, பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தார், அது இல்லை, உயிர்த்தெழுந்ததாக இருக்கிறது. ஏசாயா 83 அனைத்தும் இருக்கிறது. முந்தின நித்தியம் முதல் பிந்தின நித்தியம் வரை உள்ளது இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு வேத பகுதி உண்டு, இது அனைத்தும் இருக்கிறது. எந்த வேத பகுதி? 15 1 முதல் 4. நான் உங்களுக்கு சொல்ல சுவிசேஷத்தை மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் 6 காரியங்கள் வரும். கிறிஸ்ட் நமது பாவங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, இது வேத வாக்கியம்படி நடைபெற்றது. 6 காரியங்கள் இருக்கிறது. இந்த 6 காரியங்கள் அஸ்திபாரமானவைகள். சுவிசேஷம் என்று சொல்லும்போது இன்னும் உண்டு. ரட்சிப்பினால் அவர்கள் ஆசீர்வாதங்கள், இனிவரும் உலகம், 1000 ஆண்டு ஆளுங்க, இது எல்லாமே நற்செய்தி தான். ஆனால் இந்த அஸ்திபாரமான 6 காரியங்கள், கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவர்தான் அதனுடைய மையக்கரு. நமது பாவங்கள், நாம் யாரு, நம்ம எப்படி பாவிகள் ஆனோம், அதற்காக அவர் என்ன செய்தார்? நமது பாவங்களுக்காக மரித்தார். சும்மா மரிக்கல, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அது ஒரு சுவிசேஷம். வேத வாக்கியப்படி உயிர்த்தெழுந்தார். இது அனைத்தும் வேத வாக்கியங்களின்படி நடந்தது. சும்மா நடக்கல, தற்செயலாய் நடைபெறவில்லை. வேத வாக்கியங்கள் அனைத்தும் சொல்லியிருக்கிறது. மனிதர் பாவி என்று வேத வாக்கியம் தான் சொல்லியிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் சொல்லியிருக்கிறது. வேத வாக்கியம் என்று சொல்லும்போது பிரதானமாக பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டின் முன்னறிவிப்பின்படி தான் இது அனைத்தும் நடைபெற்றது. இதை என்ன செய்ய வேண்டும்? முதலாவது இதை விசுவாசிகளுக்கு எப்படி இதெல்லாம் பிரசங்கிக்கணும்னு இந்த பிரசங்கங்களெல்லாம் எடுத்து செய்யணும். ஒவ்வொரு விசுவாசியும் யோவான் 3:16 கிரமமாக பிரசங்கிக்க தெரிஞ்சிருக்கணும். 5 வார்த்தையில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு நீண்ட பிரசங்கமாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ரோமர் 10 அதிகாரம் 9-10 சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏசாயா 83 அதிகாரம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை அறிந்திருக்க வேண்டும். அறிந்து, இல்லை இது யாருன்னா இப்போ போதக வரம் பெற்றவர்கள், பிரசங்க வரம் பெற்றவர்கள் இதை விசுவாசிகளுக்கு நன்றாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். விசுவாசிகள் வெளியிலே போகும்போது இதை சொல்லணும். சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லக்கூடியது கதை சொல்கிறதில்ல. இட் இஸ் போத் இன்டலெக்சுவல் அண்ட் எமோஷனல். சரித்திரபூர்வமானது. கேட்பாங்க, இயேசுதானே மறிச்சிட்டாரு, சுவிசேஷம் அறிவிக்கும் போது கேட்பார்கள், 2000 வருஷத்துக்கு முன்னே மறித்த இயேசு ஏன் பாவங்களை எப்படி மாற்ற முடியும்னு கேட்பார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை பார்த்தீர்களா என்று கேட்பார்கள். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சாட்சியிடணும்னா 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் பவுல் அதை பேசுவார். இயேசு உயிர்த்தெழுந்தார் ஏன்னு சொல்லி அதை தெரிஞ்சிருக்கணும். அப்போது எந்த இடங்களுக்கு போன்றாலும் இது அறிந்திருக்க வேண்டும். இவைகள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அவைகளிலே பயிற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். வரம் இருக்கும்போது அந்தந்த இடங்களில் அது சிறப்பாக செயல்படும். இல்லாத இடங்களில் இருந்தாலும் நாம் இதை தெரிந்திருக்க வேண்டும். ஆகினாலே என்ன செய்ய வேண்டும்? சபையானது இந்த வரம் பெற்றவர்களை பயன்படுத்த வேண்டும். வரம் பெற்றவர்கள், அதாவது என்ன சொல்லுகிறார்கள், சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய சபையானது இன்றைக்கு தன் உள்ளூர் சபையிலே 0.05% கூட சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய தக்க வகையிலே இல்லாதிருப்பது இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவண்டைக்கு வராததற்கு ஒரு பின்னடைவு என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சபையிலும் கிட்டத்தட்ட ஒரு 10% இல்லாவிட்டால் ஒரு
20% கர்த்தருக்குள் கொண்டு வந்து விட்டால், ஒரு 10% சபையிலே 100ல் 10 பேர் நன்றாய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தால் 10 ஆண்டுகளில் ஒரு டிகேடில் 200 மடங்கு கர்த்தருடைய சபை வளரும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சபையிலே 100க்கு 10% பேர் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவர்களாக, வரம் பெற்றவர்களாகவோ நன்றாய் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாக இருந்தால் சபையினுடைய வளர்ச்சி 200 மடங்கு அதிகரிக்கும் என்று சொல்லி. ஆனால் 0.5 100லே 1%த்திற்கும் பாதிதான் இதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியது இருக்கிறது. ஆகையினாலே இது முக்கியத்துவப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இது முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஒருவருடைய நித்திய வாழ்வு சார்ந்தது. ஒருவர் பரலோகத்திற்கு போகிறாரா நரகத்திற்கு போகிறாரா என்பதை தீர்மானிக்கக்கூடியது ஒன்று. இது ஏற்றுக்கிட்டாட்டா போகட்டும் என்று சொல்வதல்ல. இது முயற்சி எடுக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய உறவினர்கள், பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, அவர்களுக்காக இந்த பிரயாசத்தை எடுக்காம வேற எந்த பிரயாசம் செய்தும் பிரயோஜனம் இல்லை. இங்கே நல்லா சமைச்சு கொடுக்கணும், படிக்க வைக்கணும். பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்லி கொடுக்காம என்ன படிக்க வைத்தாலும் வீண். அவர்கள் நரகத்திற்கு போகிறதுக்கு என்ன படித்து என்ன நரகத்துக்கு போய் என்ன செய்ய போகிறாங்க? இல்லை உங்கள் பெற்றோர் வயசாச்சு அவன் எப்படி இருக்கட்டுன்னு, வயசாகிய அடுத்து நீங்கள் பரலோகத்துக்கு போய் பெற்றோர் நரகத்திற்கு போனால், ஒருவேளை நீங்கள் பரலோகத்துக்கு போனால் உங்கள் பெற்றோர் நரகத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சா அப்படி இருக்கும், உங்கள் உறவினர் இருக்கிறத பார்க்க முடிஞ்சா அப்படி இருக்கும். அந்த பாரம் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.